ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவுக்கும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாம் இந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அங்கே மனிதர்கள் கூடி அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை, ஒரு கோட்டையை, ஒரு மாளிகையை அவர்கள் கட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் பாபேல் கோபுரம் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எதற்காக இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள் என்றால், ஒன்று, அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. ஆனால் தேவ திட்டம் என்ன? பூமியின் மீதெங்கும் இவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்பது. ஆனால் மனுஷனுடைய திட்டம் என்னவா இருக்கிறது? பூமியின் மீதெங்கும் அங்கே சிதறி போகாதபடி, பலுகி போகாதபடி ஒரே இடத்துல இருக்க வேண்டும். இது ஒரு காரியம், தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது. இரண்டாவது, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தின் அளவுக்கும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்கிற அந்த நோக்கம் எதற்கு தெரியுமா? தமக்கு, அதாவது நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்றார்கள். அது என்ன? தங்களுக்கு ஒரு மகிமைக்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காக. பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். அங்கே பிசாசு பரலோகத்திலிருந்து அவன் தேவதூதனாக இருந்து பிசாசாக மாறி பூமியில விழ காரணமே அவனுடைய பெருமை. ஆக தனக்கு பேர் உண்டாக வர வேண்டும் என்று அவன் பரலோகத்தில் எதிர்பார்க்கிறான். இதே போல இந்த பூமியில இந்த மனிதர்களும் தங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று இதை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இதற்கு தேவன் எதிராக இருக்கிறார். தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அந்த கணம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நமஸ்காரத்தை வேற எதற்கும் கொடுக்கவோ எடுக்கவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பேர் உண்டாக்க ஊழியம் செய்கிறீர்களா? காரியங்களை சாதிக்க பார்க்கிறீர்களா? தேவனுடைய நாமம் மகிமைக்காக வாழுங்கள், தேவனுக்காக அர்ப்பணியுங்கள். ஆமென்.